தமிழ் சினிமாவில் 90கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு, பிரம்மாண்டமான படங்கள் வந்திருக்கு, சோசியல் இஷ்யூவை பற்றி ரொம்ப சீரியஸாக பேசின படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் ஒரு இயக்குனர் இந்த பிரம்மாண்டம், சோசியல் இஷ்யூ, ஆக்ஷன் இதை மூணையும் கலந்து கட்டி படம் இயக்குகிறார். அந்த படம் மிக பிரம்மாண்டமான வெற்றி அடைகிறது. அந்த இயக்கனோட வருகையே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு கொண்டாட்டமாக அமையுது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு. அது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு மட்டுமல்ல, படிப்படியாக மற்ற லாங்குவேஜ் ரசிகர்களுக்கும் அந்த இயக்குனர் பிடித்தமான இயக்குனராக மாறுகிறார். தமிழ் சினிமா மட்டுமல்ல, இந்திய சினிமாவின் நம்பர் 1 இயக்குனராக மாறுகிறார். யாரை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நேரம், நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சொல்லப்படுகிற சங்கர் அவர்களை பற்றி தான். ஏன்னா சங்கர் வருகைக்கு முன்பு நம்ம சொன்ன மாதிரி ஆக்ஷன் படங்கள் வந்திருக்கு, பிரம்மாண்டமான படங்கள் வந்திருக்கு, கலர்ஃபுல்லான படங்கள் வந்திருக்கு, சமூக அக்கறை கலந்த படங்கள்லாம் வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே தனித்தனியாக வந்திருக்கு. ஆனால் இது எல்லாத்தையும் ஒன்று கூட்டி ஒரே படத்தில் அவ்வளவு பெரிய ஒரு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற விஷயத்தை ஃபீல் பண்ண வச்சது சங்கர் அப்படின்னா யாராலையும் மறுக்கவே முடியாது. ஸோ சங்கர் ஒரு வார்த்தையில் தன்னுடைய படங்களுக்கு டைட்டிலை வைப்பார். அந்த டைட்டில் எப்படிப்பட்டதாக இருக்கும்னா, ஹீரோவோட கதாபாத்திரத்தை உணர்த்துற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு அவருடைய முதல் படமான ஜென்டில்மேன் ஆகட்டும், கமலை வைத்து எடுத்த இந்தியன் ஆகட்டும், அர்ஜுனை வைத்து எடுத்த முதலாகட்டும், விக்ரம் வைத்து எடுத்த அந்நியன் ஆகட்டும், இந்த படங்களின் மூலம் சங்கர் உச்சத்துக்கு மேலே உச்சம் தொட்டார். ஸோ அப்படிப்பட்ட சங்கரோட பாதிப்பில் 90ஸ்லேயே ஏகப்பட்ட இயக்கங்கள் உருவாங்க, ஏகப்பட்ட படங்கள் உருவாச்சு. உதாரணத்துக்கு சங்கர் மாதிரியே டைட்டில் வைப்பாங்க. சங்கர் டைப்லேயே பிரம்மாண்டம் இருக்கும், கலர்ஃபுல் இருக்கும், சமூக அக்கறை கலந்த படங்களாக அந்த படங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிட்டிசன், சாமுராய், அரசாட்சி இந்த மாதிரியான படங்களை சொல்லலாம். ஆனால் இந்த எல்லா படங்களும் பார்த்தீங்கன்னா சங்கர் பேட்டர்ன்லேயே ஹீரோ ஒரு சீரியல் கில்லராக இருப்பான், அரசாங்க அதிகாரியை கொள்ளுவான், இல்லை ஒரு லாயரை கொள்ளுவான், வரிசையாக இப்படி யாராவது ஒருத்தரை ஒரு பேட்டர்னில் கொலை பண்ணிட்டே வருவாங்க. அதற்கு பின்னாடி ஒரு சோசியல் இஷ்யூ இருக்கும். இது சங்கரோட டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி எத்தனையோ இயக்கங்கள் வந்தாங்க. ஆனால் யாரும் சங்கரோட முழங்கால் அளவுக்கு கூட வரல. அவ்வளவே அவங்க வெற்றி படம் கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. நான் முன்னே சொன்ன அந்த படங்கள்லாம் தோல்வி படங்கள் தான். சிட்டிசன், சாமுராய், அரசாட்சி இப்படியெல்லாம். ஸோ சங்கரா அந்த டெம்ப்ளேட்டை மிகச்சரியாக 100% ஆடியன்ஸ்க்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும், எக்ஸைட்மெண்ட்டாகவும், இன்னும் சொல்ல போனால் எம்பவர்மெண்ட்டாகவும் எப்படி வேணால் சொல்லிக்கலாம். அதை எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ண ஒரு இயக்குனர். ஸோ சங்கரை யாராலையும் தொட முடியாதுப்பா அப்படிங்கிற உயரத்தில் இருக்கும்போது ஒரு இயக்குனர் 2000 என்ட்ரி ஆகிறார். அவர் வேற யாரும் இல்லை, நம்ம இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் தான். தீனா அப்படிங்கிற படத்தின் மூலம் 2001 தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகிறார். ஸோ அவருடைய தீனா படம் ஒரு சாதாரண ஒரு மசாலா படம், ஒரு ஹீரோயிசம் கலந்த ஒரு மாஸ் படம், மிகப்பெரிய வெற்றி படம், அதில் சந்தேகமே கிடையாது. ஆனால் முருகதாஸ் அவர்கள் இது என்னோட ஜானர் கிடையாது, வழக்கமான கரம் மசாலா படங்களில் எனக்கு உடன்பாடு கிடையாதுன்னு 2வது படமாக ஒரு படம் எடுத்தார். அந்த ஒரு படத்தின் போதே சங்கரோட பாதி வந்துட்டார் அப்படின்னு ரசிகர்கள் பரபரப்பாக பேச ஆரம்பித்தாங்க. என்ன படம்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நம்ம கேப்டன் விஜயகாந்த் நடித்த ரமணா படம். ஸோ ரமணா சங்கர் பாணியிலே அமைந்த லஞ்ச ஊழலுக்கு எதிரான படம், அதிகாரிகளை களையெடுக்கக்கூடிய ஒரு படம். எப்படி இந்தியன் தாத்தாவோ அதே மாதிரி ரமணா ப்ரொஃபஸர், ஏசிஎஃப் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிக பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தின் வசனங்களை பார்த்தீங்கன்னா சுஜாதா அவர்கள் பாராட்டி தள்ளியிருந்தார். அன்றைய அந்த வருட விகடன் விருதுக்கு ஏஆர் முருகதாஸை சிறந்த வசனகர்த்தாவா நம்ம சுஜாதா அவர்கள் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்தார். ஸோ இப்படியெல்லாம் சங்கர் அவர்களை ரமணாங்கிற அந்த ஒரு படத்தின் மூலம் அந்த பாதைக்குள்ளே வந்தார். அப்புறம் தொடர்ந்து கஜினி, அதுக்கப்புறம் சிரஞ்சீவியை வச்சு ரமணாவோட ரீமேக்கான தாகூர் கதையை கொடுத்தவர், அதே சிரஞ்சீவி வச்சு ஸ்டாலின்கிற ஒரு வெற்றி படத்தை கொடுத்தாரு. எல்லாத்துக்கும் மேலே ஹிந்தி கஜினி, ஹிந்தி பட இண்டஸ்ட்ரியே ஒரு புரட்டி போட்ட ஒரு படம் சொல்லலாம், இண்டஸ்ட்ரி ஹிட்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய வசூல் சாதனை. அப்புறம் 7ஆம் அறிவை சொல்லவே தேவையில்லை. இன்னைக்கு போதி தர்மன் அப்படின்னா அந்த பேரை தமிழர்களுக்கு தெரியும் அப்படின்னா நிச்சயமாக அது முருகதாஸுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸோ நம்ம தற்காப்பு கலைகளில் எவ்வளோ பெரிய வல்லமை வாய்ந்தவங்களாக இருந்தோம், ஆனால் அதை வெளிநாட்டுக்காரன் கற்றுக்கிட்டு எந்த அளவுக்கு அதை பாதுகாக்கிறாங்க, அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க, நாம் அதெல்லாம் மறந்துட்டோம் அப்படிங்கிறத
உண்மையாலுமே போதி தர்மர் அப்படிங்கிற ஒரு தமிழரை வச்சு நமக்கெல்லாம் அறிமுகப்படுத்தியவர். ஸோ அந்த புகழ் முருகதாஸுக்கு என்னைக்குமே அழியாது. அப்புறம் நம்ம விஜய் அவருக்கு துப்பாக்கி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஜய் லைஃபை புரட்டி போட்ட ஒரு படத்தை கொடுத்தவர். ஏன்னா அதுக்கு முன்னாடி விஜயோட இமேஜ் எப்படின்னு தெரியும் நமக்கு. ஒன்னா கர்ச்சீப் வந்து தலையில் கட்டுவார், இல்லை கையில் கட்டுவார், இல்லை முழங்காலில் கட்டுவார். ஸோ இப்படியெல்லாம் வந்து அவர் ஒரு கேலி கிண்டலான ஒரு இமேஜில் தான் விஜய் இருந்தார். தொடர்ந்து தோல்வி படங்கள், ஒரு பிரம்மாண்டமான வெற்றி படம் வந்தால் தான் விஜயோட அந்த இமேஜெலாம் மாறும்போது கரெக்டாக வந்து அமைஞ்சது துப்பாக்கி. ஸோ துப்பாக்கி தந்த மைலேஜ் தான் இப்போ வரைக்கும் அவர் சூப்பர் ஸ்டார் ஆனது காரணம். அவருடைய அடுத்தடுத்த படங்கள் கத்தி ஆகட்டும், சர்க்கார் ஆகட்டும், நம்ம முருகதாஸ் அவர்கள் விஜய்க்கு மிக பிரம்மாண்டமான வெற்றி படங்களை கொடுத்தார் அப்படிங்கிறதா உண்மை. சமூக அக்கறை கலந்த படங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம குறிப்பிட்டே ஆகணும். ஸோ இன்னும் மிகப்பெரிய விஷயம், இதை பற்றி சீரியஸாக சொல்லணும்னா, குஷி படத்தோட ஆடியோ லான்ச்சில் எனக்கு டூ ஆர் டை அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. எஜே சூர்யா வந்து குஷிங்கிற வெற்றி படத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என் லைஃபே மாறிச்சுன்னு விஜய் ரொம்ப பெருந்தன்மையாக பேசியிருந்தாரு. கிட்டத்தட்ட அந்த ஸ்பீச் அப்படியே முருகதாஸோட துப்பாக்கி படத்துக்கும் பொருந்தும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய உச்சாணி கொம்புல இந்திய சினிமாவில் இருக்க மாஸ் ஹீரோக்கள் எல்லாருமே ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்க மாட்டோமா அப்படின்னு ஏங்கிற அளவுக்கு உச்சம் தொட்டவர் ஏஆர் முருகதாஸ் அவர்கள். அதுக்கப்புறம் அவருடைய சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக அடைஞ்சி. எப்படின்னா அவருடைய ஸ்பைடர் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மகேஷ் பாபு, தமிழில் எஜே சூர்யா தான் பிரதானம். எஜே சூர்யா வில்லன், மகேஷ் பாபு ஹீரோவாக இருந்தாலும் கூட மகேஷ் பாபு தமிழில் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற அந்த தயக்கம். எஜே சூர்யா அங்கே டாமினேட் பண்ணுறாரு, அதை தெலுங்கு ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற ஒரு தயக்கம். இதெல்லாம் படம் முழுக்க தெரிஞ்சுது. ஸோ அதனாலேயே அந்த படம் பெருசாக போகலை. அதே சமயத்தில் வந்து முருகதாஸ் அவர்களுக்கு வந்த ஒரு ப்ரெஷர், அவராக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு ப்ரெஷர், ஒரே டைமில் தமிழ் படம் பண்ணணும், ஹிந்தி படம் பண்ணணும், தெலுங்கு படம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திலேயே அவருடைய கவனம் வந்து சிதறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அப்புறம் அகிராங்கிற படம் மௌன ஒரு ரீமேக் பண்ணார் ஹிந்தியில், அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு. எல்லாத்துக்கு மேலே சர்க்கார் ஒரு துப்பாக்கி மாதிரியோ கத்தி மாதிரியோ இருக்குன்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு சர்க்கார். வசூல் ரீதியாக அந்த படம் வெற்றி பண்ணாலும் கூட இயக்குனராக முருகதாஸ் அவர்களுக்கு அது தோல்வி படம் அப்படிங்கிறதா உண்மை. எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொல்றது, முத்தாய்ப்பா அவருடைய வீழ்ச்சியை உறுதிப்படுத்தியது ரஜினியோட தர்பார் படம். அதற்கு காரணம் முருகதாஸே சொல்லியிருந்தாரு, ரஜினி சார் சைட்லேருந்து திடீர்னு அரசியல் பிரவேசம் அறிவிச்சு நாங்கள் ஜூன் மாதத்துக்குள்ளே வந்து நீங்கள் படத்தை முடியுங்கன்னு சொன்னாங்க, 3 மாதத்தில். ஸோ அதுக்காகவே அவசரமாக நான் வந்து பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். இன்னொரு காரணம், துப்பாக்கி வந்து எப்படி ஸ்பாட்டில் போய் நான் ரைட் பண்ணி அது மெகா ஹிட் ஆச்சோ அதே மாதிரி எனக்கு ரைட்டிங் ஈஸியாக வந்துருச்சு நினச்சிக்கிட்டு அந்த ஒரு மெனக்கடல் குறைவாகவும் இருந்துச்சு தர்பாரில். ஸோ அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்லையும் நான் தர்பார் பண்ணேன், அதனாலேயே அந்த படம் வந்து தோத்துருச்சு அப்படிங்கிறதையும் ரொம்ப ஃப்ராங்காக சொல்லியிருந்தார். அது எல்லாத்தையும் விட விஜய்க்கு துப்பாக்கி, கத்தி, சர்க்கார்னு மிகப்பெரிய படங்கள் வெற்றி படங்களை கொடுத்த முருகதாஸையே விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்டார் அப்படிங்கிற தகவலும் பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அவருடைய சம்பளம் சன் டிவிக்கு ஒத்து போல, அதாவது சன் பிக்சர்ஸ்க்கு ஒத்து போகல, கம்மி பண்ண சொன்ன விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முருகதாஸ் பக்கம் நிற்காம சன் பிக்சர்ஸ் பக்கம் நின்று நீங்கள் எந்த டைரக்டரை சொல்கிறீங்களோ அவங்க டைரக்டர் நடிக்கிறேன், மற்றபடி முருகதாஸே வேணும் அப்படின்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டாரு. முருகதாஸ் தான் வேணுமா வேணாங்கிறது என்னோட இஷ்டம் கிடையாது, உங்களோட முடிவு அப்படின்னு விட்டாரு. ஸோ அதில் முருகதாஸ் சார் ரொம்பவே ஏமாற்றம் அடைஞ்சிருப்பாங்க. எது எப்படியோ அந்த படம் வந்து பீஸ்டாக மாறிச்சு. முருகதாஸ் அவர்களுக்கு 5 வருட இடைவெளி வந்துருச்சு. ஸோ 2020 பொங்கலுக்கு தர்பார் ரஜினியோட படம் மிகப்பெரிய தோல்வி படம். ஸோ அந்த தோல்வியிலிருந்து மீண்டும் முருகதாஸ் அவர்கள் கம்பேக் கொடுப்பாரா அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் அவருடைய பட அறிவிப்பை எதிர்பார்த்து கொண்ட ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தையே கொடுத்துருந்தவர். இப்போ சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம சிவகார்த்தியை வச்சு மதராசி படத்தை ஆரம்பித்தார். இப்போ இன்னும் 2-3 நாட்களில், அதாவது நாளை மறுநாள் அந்த படம் உலகம் முழுக்க ரிலீஸு. ஸோ செப்டம்பர் 5 நிச்சயமாக மதராசி முருகதாஸுக்கு ஒரு கம்பேக் படமாக, ஒரு ரமணா அளவுக்கு இல்லைனாலும் கூட ஒரு கஜினி மாதிரி, ஒரு துப்பாக்கி மாதிரியாவது ஒரு வெற்றி படமாக, மெகா பிளாக் பஸ்டராக அமையுமா? ஒரு முருகதாஸோட ஸ்க்ரீன் பிளேவை இப்போதைய ரசிகர்கள் பார்த்து ரொம்ப நாளாச்சு, ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படிங்கிற அந்த ஏக்கத்தை முருகதாஸ் தீர்ப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். யாரெல்லாம் முருகதாஸோட கம்பேக்காக ரொம்ப ஆர்வமாக காத்திருக்கீங்க, முருகதாஸ் இயக்கிய படங்கள்லேயே இதுதான்பா உச்சம், அடுத்ததா இப்படின்னு நீங்கள் என்ன ஒரு டாப் 10 லிஸ்ட்டு போடுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.